அதாவது நண்பர்களே, என்னோடய வீடியோக்கு வர்ற கமெண்ட்டை நான் நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி என்ன ப்ரோ பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிவ்அவேவாக கொடுக்க போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. எனக்கு கிவ்அவே கொடுக்குற அளவு நான் வீடியோ பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கல. அது மட்டும் இல்லாமல் நான் உழைச்சும் அவ்வளோ பெருசான சம்பாதிக்கல. அதனால் என் சேனலில் கிவ்அவே வேணால் எதிர்பார்த்துறாதீங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட்ங்கிறத சொல்லிடுறேன். ஸோ நான் ஏதாவது என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளோட இல்லை நான் எங்கேயாவது போய் சாப்பிட்டு வீடியோ போட்டோம்னா அதுக்கு வர கமெண்ட் வந்து ஓசியில் சாப்பிட்றோம் அப்படின்னு கமெண்ட் வருது. ஏதோ இங்கே இருக்கிற கடைக்காரங்கன்னா சுல்தான் வந்துட்டார், நமக்கு ஹோட்டலில் வீடியோ போடுவார், அதனால் அவருக்கு ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்ட்டு தூக்கி கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை சில நேரத்துக்கு மைண்டில் ஏற்றுற மாதிரி இருக்கும், சில நேரத்துக்கு தட்டி விடுற மாதிரி இருக்கும். அந்த ஓசியில் சாப்பிட்றோம் அப்படிங்கிற கமெண்ட்டை நான் நிறைவேற்ற போகிறேன். எப்படி நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க, சொல்கிறேன். இப்போ ரீசெண்ட் டைமாக எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம்லையும் சரி ஃபேஸ்புக்லையும் சரி நிறைய மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் அப்படின்னா, ப்ரோ உங்களை வந்து மீட் பண்ணணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட போகலாம், இல்லை நம்ம எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸோடு சாப்பிட போகலாம் அப்படின்னா நிறைய பேர் கூப்பிடுதாங்க. பட் நான் எனக்கு அந்த லெவல்னா கம்ஃபர்ட் ஜோன் இல்லைன்னா நான் யாரு கூடயுமே பேசிக்க மாட்டேன் அவ்வளோவா, அந்த மாதிரியான ஒரு பையன். பட் இப்போ அதை நான் நிறைவேற்றலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ அதை எப்படி நிறைவேற்ற போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் ஓப்பன் பண்ண போகிறேன். அந்த பேஜோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுல்தான் ஃபுட்டி ஸ்குவாட். இதோட நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற என்னோட ஃபாலோவர்ஸ், அதாவது என்னை ரேண்டமாக மீட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்கக்கிட்ட வந்து என் நம்பரை கொடுத்துருவேன். அதாவது என்னை மீட் பண்ணும்போது எப்படியும் சாப்பிடனா கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த சாப்பிட கொண்டு போகிறத வீடியோவாக போட்டு நான் ஓசியில் சாப்பிட்றது தான் இதோட கான்செப்ட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னோட சுல்தான் எக்ஸ்ப்ளோரரில் வர வீடியோஸில் இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறோம்னா இதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுன்னு எனக்கு தான் தெரியும். ஸோ அதோட பிஹைண்ட் த சீன்ஸும் அந்த சேனலில் அப்லோட் பண்ணப்படும். பட் முதல் நோக்கம் ஓசியில் சாப்பிட்றது மட்டும்தான் அந்த நோக்கமாக இருக்கும் அந்த சேனல் ஓப்பன் பண்ணுறதுக்கு. காரணம் என்னென்னா, நான் அக்டோபர் இல்லை நவம்பரில் மறுபடியும் ஊருக்கு போகிறேன். அதுக்குள்ளேயும் கொஞ்சம் உடம்பை தேற்றணும். அது வந்து நம்ம கை காசை போட்டு சாப்பிட்டோம்னா ஒப்பேராது. அதுக்கு வந்து ஓசியில் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதான் காரணம். ஸோ இன்னும் லோகோ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த சேனலுக்காக. அந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னா லிங்க்கை ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு வீடியோவாக போடுவேன். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யார் என்னை மீட் பண்ணணுங்கிறீங்களோ அவங்க வந்து அதில் மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது வாரத்தில் எல்லா நாளும் ஷெடியூல் கொடுக்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமையும் மட்டும்தான் இந்த டைம் அவைலபிள். மற்றபடி எல்லா நாளும் அவைலபிளாக இருக்காது. ஸோ யாருனாலும் மீட் பண்ணி நம்மளும் சாப்பிட போகலாம். தென் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு போகணும். நீங்கள் வச்சுருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வரமாட்டேன். ரேண்டமாக ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டை நான் செலக்ட் பண்ணுவேன். அப்போ நீங்கள் கூப்பிட்டு போகணும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் என்னை தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். கமெண்ட்டை தான் நான் நிறைவேற்ற போகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அந்த பேஜ் ஓப்பன் ஆனோன்னே மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து டின்னர் போகலாம். நீங்களும் என்னோடய வீடியோவில் வர வாய்ப்பு உண்டு. டாட்டா.